ஐயா நல்லா இருக்கியா? அப்பா அப்பா சொல்லுப்பா. ஒண்ணு இல்லப்பா, இந்த மாசம் பணம் இல்லையே, அது என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு தான் போன் பண்ணேன். காசா? அப்பா போன மாசம் நான் நான் காசு அனுப்பினேன். இந்த மாசம் அண்ணன் அனுப்பணும். என்கிட்ட போன் பண்ணி காசு ஒண்ணு கேட்டுட்டு இருக்க? அது இல்லப்பா, அவனுக்கு போன் போட்டேன், அவன் எடுக்கல, அதான் உனக்கு போட்டேன். ஏப்பா நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நான் கொடுக்கற காசு நீ நம்ம திண்டே தீர்த்துப்பீங்களா? எப்ப பாரு காசு காசு. முதல்ல போன போய். ஐயா ஐயா போனை கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் வேணா செலவு கொஞ்சம் பணம் தரையா, பணம் வரும்போது திருப்பி கொடுங்க. என் புள்ள காலையில அனுப்பிச்சிருக்கான். நீ ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். ஓ, நான் இப்ப சாப்பிடறதா உனக்கு பிரச்சனையோ? நான் என்ன உன் வீட்டுக்கு வடிச்சு கொடுத்ததுக்காக இங்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியே உனக்கு பசிக்குதுன்னா போய் குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து சமைங்க, இல்லனா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. நானும் என் பிள்ளையும் வரும்போது நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். இப்ப நாங்க 2 பேரும் தூங்க போறோம். சாமி, தயவு செஞ்சு வெளியில போறியா? அப்பா எங்க? கொல்ல பக்கம் போயிருக்காரு. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்கல்ல? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் அப்போ சாப்பிட்டோம். இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? சரி போய் படுத்துங்க, நான் படுக்க போறேன். குழந்தை தூங்கிட்டியா? இல்லைங்க. பிள்ளைகளை நாம சரியா வளர்க்கலையோ? ஆசைப்பட்டதுல வச்சு கொடுத்தீங்க, சேர்த்து வச்சதுல வச்சு கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் மேல உசுருக்கு உசுர அன்பின் பாசத்தையும் காட்டி வளர்த்தோங்க. அப்ப ஏன் குழந்தை இவங்க? வேணாங்க, நல்லா இருக்கட்டும். நம்ம மனசு நொந்து சொல்லி அவங்க வாழ்க்கை நொடிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா இருக்கட்டுங்க, நல்லா இருக்கட்டும். ஏன் குழந்தை, உனக்கு கடைசியா ஏதாவது ஆசை இருக்கா? இருக்குங்க. எனக்கு முன்னாடி நீங்க நீங்க போய் சேர்ந்துடணும். இதான் கடைசி ஆசை. எல்லா பொம்பளைகளும் போகும்போது சுமங்கலியா போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? நான் போயிட்டா உங்களை என்ன மாதிரி நல்லா பாத்துக்கிறதுக்கு